லண்டன் மாநகரினுடைய பிரபல மேலே ஒரு ராஜநாகம் இருந்தது. இலங்கை திருநாட்டிலே எங்கும் இல்லாத அளவுக்கு பெரிய ஒரு எழுச்சி பூர்வமான ஒரு இந்த தென்மராட்சியில இப்படி ஒரு மகோற்சவம் வெகு விமரிசையாக நடந்து வீதி வருவான்றது எனக்கே உண்மையில் ஒரு கனவு மாதிரி தான். அனைவருக்குமே வணக்கம். நிற்கக்கூடியது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வாரிவனம் முத்துமாரியம்மன் ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் நிற்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஒரு தொன்மையான வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய ஆலயம், வடமராட்சியில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களில் சிறப்பு வாய்ந்த ஒரு தலமாக இருக்கக்கூடியது இந்த சாவகச்சேரி முத்துமாரி அம்பாளுடைய. இந்த வருடத்தில் கும்பாபிஷேகமும் கண்டு மகோற்சவமும் காணக்கூடிய ஆலயம். இந்த வரலாற்றிலேயே, இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக கொடியேற்றத்தோட மகோற்சவம் கண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் விழாவாக இந்த மகோற்சவ காலங்கள் திகழ்ந்து கொண்டிருக்குது. இன்றைக்கு 9ஆம் திருவிழா. அந்த மகோற்சவத்தில் அந்த ஆலயத்தினுடைய பிரம்மாண்டமான அந்த ராஜகோபுரத்தோட அருகில் 2 மணிக்கூட்டு கோபுரங்களுடைய தரிசனத்தை பார்க்குறீங்க. மிக அழகாக காட்சி தரக்கூடிய ஆலயம். இன்றைக்கு சப்பர திருவிழா மிகச்சிறப்பாக இடம்பெற இருக்குது. அதுவும் முதல் முறையாக அம்பாள் வீதி விளம்பர போகின்றார். எங்கள் ஆலயத்தினுடைய உள்வீதி இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய இந்த ஆலயத்துக்குரிய பெரிய வீதியாக அங்கே பிரதானமான வீதிக்கு சென்று அம்பாள் விளம்பர போகிறார். அது இந்த வரலாற்றில் முதல் முறையாக இடம்பெறக்கூடிய ஒரு விஷயமாக, அதுவும் சப்பரத்தில் ஏறி அம்பாள் விளம்பரக்கூடிய அந்த காட்சி எல்லாமே பார்க்க போகிறோம். மிகச்சிறப்பாக கோலாகலமாக பாரம்பரியமான அந்த கலை கலாச்சார நிகழ்வுகளோடு இந்த பவனி எல்லாமே இடம்பெற இருக்குது. இன்றைய திருவிழா சிறப்பாக இடம்பெற இருக்குது. அதை தாண்டி இந்த ஆலயத்தில் இன்னொரு தனிச்சிறப்பு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய காளியம்மன், இங்கே வடக்கு பக்கம் பார்த்ததாக வடபத்திரகாளியாக, நான் முன்னர் கும்பாபிஷேக காணொலியில் கூட இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். வடபத்திரகாளியாக ஒரு பிரம்மாண்டம், பார்க்கக்கூடியவர்களை பிரமிக்கக்கூடிய வகையில் அந்த அம்பாள் சிரித்த முகத்தோட, காளி என்பது நாங்கள் நினைக்கிறது பயத்தை தோற்றுவிக்க மாட்டோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் சாந்தமாக சிரித்த முகத்தோடு இருப்பாள். இன்றைய நாளில் அவவுக்கும் இங்கே பிரம்மாண்டமான ஒரு படையல் மடை ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்றைய உபயோகாரர்கள், இன்றைய சப்பர திருவிழா உபயோகராக இருக்கக்கூடிய அருட்சோதி குடும்பத்தினர், அதிலும் சிறப்பாக சுமன் அண்ணா வந்திருக்கிறார். UK லண்டனில் இருந்து வந்திருக்கிறார். ஒரு பிரபல கட்டடக்கலை நிபுணராக இருக்கக்கூடிய சுமன் அண்ணா வந்திருக்கிறார். அதோடு இணைந்ததாக இங்கே யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய பிரபல வியாபார ஸ்தலமாக இருக்கக்கூடிய தேனு சூப்பர் மார்ட்டினுடைய உரிமையாளர் ஸ்ரீ மோகனராஸ் அண்ணா அவரும் இணைஞ்சிருக்கிறார். அப்படியாக மிகச்சிறப்பாக இந்த உபயோகாரர்கள் சேர்ந்து இன்றைய நாளில் இந்த காளி அம்பாளுக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு மடை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அங்கே ஆலயத்துக்குள்ளே வாரிவனம் முத்துமாரி அம்பாளுக்கு இன்றைய வசந்த மண்டப பூஜை இடம்பெறுவதற்கு முன்னரே இங்கே காளி அம்பாளுக்கு சிறப்பான இந்த படையலோட சிறப்பு பூஜை வழிபாடுகள், சிறப்பு தீபாராதனை காட்சிகள் எல்லாமே நீங்கள் இப்போ இங்கே பார்க்கலாம். இந்த காட்சிகளை பார்த்து கொண்டு நாங்கள் அப்படியே ஆலயத்துக்குள்ளே சென்று வசந்த மண்டப பூஜை, அதனைத் தொடர்ந்து அம்பாள் முதல் முறையாக சப்பரத்தில் ஏறி அமர்ந்து வரக்கூடிய அந்த காட்சி, சிறப்பாக இளத்தின் புகழ் பூத்த தவில் நாதஸ்வர வித்வான்களுடைய அந்த தவில் நாதஸ்வர இசையில் பல்வேறு விஷயங்கள் இங்கே நிகழ இருக்குது. தொடர்ச்சியாக காணொலியை பாருங்கள், என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு. அப்படியாக இப்பொழுது இங்கே திரைச்சீல் இணைக்கப்பட போது இந்த காளி அம்பாளுடைய அந்த தரிசனம், சிறப்பு தரிசனம் நீங்கள் இந்த காணொலி வாயிலாக இப்பொழுது பார்க்கலாம். பிரம்மாண்டமான காளியம்மன், கிட்டத்தட்ட 9 அடிக்கும் அதிகமான உயரத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த அம்பாள் இன்றைய நாளில் சிறப்பாக உபயோகாரங்களால் அலங்கரிக்கப்பட்டு பெரிய அளவிலான அந்த மடையும் நான் முன்னர் சொன்னது மாதிரியே அம்பாளுக்கு முன்னாலே போடப்பட்டிருக்குது. அப்படியாக எங்கால நாதஸ்வர வித்வான்கள்
அனைத்து விதமான பலகாரங்கள், அதே மாதிரி அனைத்து விதமான பழங்கள். அம்பாளுக்கு அங்கே சர்க்கரை சாதம் படைக்கப்பட்டு அவல், கடலை என பல்வேறுபட்ட விதமான அம்பாளுக்கு பிடித்தமான அந்த கரும்பு உட்பட மாம்பழம், பலாப்பழம், அப்படியாக பல்வேறு பல வகைகளை கொண்டதாக ஒரு பெரும் படையல், பெரும் மடை என்று சொல்லக்கூடியது இன்றைக்கு இந்த காளி அம்பாள் மனங்குளிரும்படியாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. இந்த மகோற்சவ காலத்தில் இது அம்பாளுக்கு வைக்கக்கூடிய 2வது பெரிய மடை. நான் நினைக்கிறேன் 3 நாட்களுக்கு முன்னதாக இன்னும் ஒரு மடை இங்கே அம்பாளுக்கு வைக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரியாக இன்றைக்கு 9ஆம் திருவிழாவிலேயும் அம்பாள் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு, இந்த சப்பர திருவிழா நாளில் அங்கே நீங்கள் பார்க்கலாம், அலங்கரிக்கப்பட்டு அம்பாள் காட்சி தரக்கூடிய விதம். அப்படியாக இப்பொழுது இங்கே அம்பாளுக்கான சிறப்பு தீபாராதனை காட்சி, பஞ்சாலாத்தி அங்கே இருக்கக்கூடிய சுவாச்சாரியர் எல்லாருமே இணைந்து காண்பிக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சி. அங்கே தீப ஒளியிலே அந்த ராஜ கம்பீரத்தோட காட்சி தரக்கூடிய காளி அம்பாளினுடைய சிறப்பு தரிசனத்தை பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக நேரம் கிடைக்கக்கூடியவர்கள், இல்லாட்டி புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள், இல்லாட்டி நாட்டிலேயும் பல பாகங்களில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது கட்டாயமாக இந்த ஆலயத்துக்கு தரிசனம் செய்து பாருங்க. அந்த தரிசனம் செய்யும் நேரங்களில் நிச்சயமாக காளியம்பாளுடைய தரிசனம், இல்லாட்டி காளியம்பாளுக்கு சிறப்பு பூஜை நடைபெறக்கூடிய அந்த நாளில் ஒரு தரிசனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு அதிசக்தி வாய்ந்த காளியம்பாளாக இங்கே வடக்கு பக்கம் பார்த்தவளாக வடபத்திரகாளியாக அமைந்திருக்கிறாள். வரக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த வாரிவனம் முத்துமாரி அம்பாளுக்கு அம்பாளையும் தரிசனம் செய்து காளியம்பாளையும் தரிசனம் செய்து கொள்ளுங்க. அப்படியாக இங்கே அம்பாளுக்குரிய பூஜைகள் நிறைவடைந்தது. வசந்த மண்டப பூஜை தொடங்குவதற்கு முன்னர் ஆயத்தமாக இருக்கக்கூடிய காவடி அணியினர், இங்கே காவடி சிறப்பாக இந்த நாளில் ஊர்வலமாக செல்ல இருக்குது. அவர்கள் இப்பொழுது இங்கே காவடி அந்த கலையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்துக்கிறீங்க. அப்படியாக ஒரு காவடி ஆட்ட ஆரம்பமாக இருக்குது. இப்பொழுது நாங்கள் சிறப்பாக வாரிவனம் முத்துமாரி அம்பாளினுடைய வசந்த மண்டப பூஜை காட்சிகளை பார்க்க போகிறோம். சிறப்பாக வரலாற்றில் முதல் முறையாக கொடியேற்றம் கண்டு அம்பாள் குளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு 9ஆம் நாள் மிக மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் காட்சி தரக்கூடிய வாரிவனம் முத்துமாரி அம்பாளினுடைய தரிசனம் பார்க்குறீங்கள். வசந்த மண்டபத்தில் பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. அதே மாதிரியாக இன்றைய நாளில் சிறப்பான அலங்காரத்தில் அங்கம் முழுதும் தங்கம் அணிந்தவளாக அம்பாள் தலையில் கிரீடம் அணிந்து ஒரு புதுப்பொழிவில் அம்பாளுடைய அந்த தரிசனம் இருக்குது. பட்டாடை அணிந்தவளாக சின்னஞ்சிறு பெண் போல அங்கே சிட்டாடை உடுத்தி அம்பாள் வசந்த மண்டபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி. அந்த அம்பாளை சுற்றியதாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். முழுவதுமாக மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்குது. ஒரு அருமையான சாத்துப்படி. அப்படியாக இங்கே உள்ளே தவில் நாதஸ்வர வித்துவான்களினுடைய இசை கச்சேரி இங்கே ஆரம்பமாகி கொண்டிருக்குது. இந்த அம்பாளுடைய திருவீதி உலா வலம் வந்ததன் பின்னர் சிறப்பான அருமையான கச்சேரி பாடல்கள் எல்லாமே இருக்குது. தொடர்ந்து இந்த காணொலியின் இறுதி பகுதியில் நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக இப்போ அம்பாளுக்கு வசந்த மண்டபத்தில் பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்கள். வசந்த மண்டப பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு அம்பாள் ஆலயத்தினுடைய உள்வீதி விளம்பெறுவதற்காக எழுந்தருள்வார். நாங்கள் இப்போ அம்பாளுடைய அழகு தரிசனத்தை இப்போ பார்க்கலாம்.
புஷ்பாஞ்சலி சமர்ப்பயாமி. அவள் வசந்த மண்டபத்திலே இருந்து அவள் எழுந்தருளப் போகிறாள் அல்லவா? அற்புதமான காட்சி. ஆற்றாலே அந்த அன்பந்தவனுக்கு அமுதமளித்தவள் ராஜவர் முத்துமாரி. அறுவையை கொண்டு செல்வத்தை கொடிக்கச் செல்கிறாய் முத்துமாரி அம்மா. உண்மையாகவே இந்த சாவகச்சேரி வாரிவளம் முத்துமாரி அம்பாள் ஒரு அற்புதமானவள் என்றுதான் சொல்லணும். ஏனென்றால் இந்த ஆலயத்தின் ஒரு நீண்ட கால இந்த மக்களுடைய ஒரு அவாவாக இருந்தது இந்த அம்பாளுடைய இந்த மகோற்சவங்கள், திருவீதி உலா விளம்பரக்கூடிய அந்த காட்சி எல்லாமே. ஆனாலும் தடைப்பட்டிருந்த அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சொற்ப காலத்துக்குள்ளே, ஒரு சிறிது காலத்தில் அம்பாள் எல்லாத்தையுமே சரி செய்து ஒரு பெரிய அளவிலான ராஜகோபுரத்தோட அம்பாள் கும்பாபிஷேகம் எல்லாமே கண்டு மிகச்சிறப்பாக அந்த கும்பாபிஷேகங்கள் இடம்பெற்று இப்பொழுது மகோற்சவம் கொடியேற்றத்தோட ஆரம்பமாகி இறுதிக்கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்குது என்றதை இங்கே இருக்கக்கூடிய பலராலையும் நம்ப முடியாமல் இருக்குது. அம்பாளுடைய அடியவர்களை நம்ப முடியாமல் இருக்குது. அம்பாளுக்கு இப்படியெல்லாம் நிகழுமா என்று எதிர்பாராமல் இருந்தார்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே நேரில் பார்க்கல. இந்த புலம்பெயர் தேசங்களில் இருந்து நேரில் பார்க்கலாம் அவர்கள் வியந்து பார்க்குறோம். புலம்பெயர் தேசம் என்பதை தாண்டி ஊரில் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த விஷயத்தை வியந்து தான் பார்க்குறார்கள். அம்பாள் ஒரு திடீரென ஒரு பேரெழுச்சியான ஒரு வளர்ச்சியை காட்டி தன்னுடைய அந்த அருட்கடாட்சத்தை பரப்பி ஒரு கும்பாபிஷேகத்தை கண்டு இன்றைக்கு மகோற்சவம் கண்டு சிறப்பாக இன்றைக்கு திருவீதி உலா விளம்பெறுவதற்காக வெளியால் செல்ல போகிறோம். அப்படியான ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாளில் 9ஆம் திருவிழா, சப்பர திருவிழாவோட காட்சியில் தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்பாள் வசந்த மண்டபத்தில் இருந்து எழுந்தருளி இப்பொழுது ஆலயத்தினுடைய உள்வீதியை விளம்பெறுவதற்காக செல்லக்கூடிய அந்த காட்சி. அப்படியாக அம்பாள் உள்வீதி விளம் வந்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது அங்கே யாகசாலை தரிசனத்திற்காக நிற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. யாகசாலையில் பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு அம்பாள் வழிவீதி விளம் வெளியால் வெளியால் இன்றைக்கி மிக அழகாக அங்கே அம்பாளுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சப்பரத்தில் ஏறி விளம்பரக்கூடிய அந்த காட்சியை தொடர்ந்து பார்க்கலாம். அப்படியாக நாங்கள் இப்போ வெளியால் வந்துட்டோம். வெளியில் இப்போ நீங்கள் பார்க்கலாம், கோபுரம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அழகிய காட்சியை பார்க்குறீங்க. அப்படியாக அம்பாள் அவங்க யாகசாலையில் பூஜைகள் நிறைவு செய்து கொண்டு வெளியில் வரப்போகிறா. மிகச்சிறப்பாக இன்றைய நாளில் இங்கே வான வேடிக்கைகள் எல்லாமே இடம்பெற இருக்குது. மேலே தான் வான வேடிக்கை நிகழும் பார்த்தா கீழையும் பல வித்தியாசமான முறையில் இந்த வான வேடிக்கையில் இது நிலத்தில் இடம்பெறக்கூடிய வேடிக்கை காட்சியும் இங்கே காண்பிச்சு கொண்டிருக்கோம். அந்த பெரிய அளவிலான மத்தாப்பு எல்லாமே இங்கே வெடிக்க விடப்பட்டு சிறு பிள்ளைகள் எல்லாமே வந்திருக்கணும் பார்த்து ஒரு மகிழ்ச்சியில் நிற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறோம். அப்படியாக அம்பாள் இப்பொழுது அங்கே வெளியாலே வரக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம்.
நிறைந்த அடியவர்கள் புடை சூழ்ந்து நிற்க அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் ஆலயத்தினுடைய வளாகம் இந்த முன்னுக்கு இருக்கக்கூடிய இந்த பகுதி முழுவதுமே நிறைந்த அம்பாளுடைய அடியவர்கள் இன்றைய நாளில் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். உண்மையாகவே ஒரு சிறப்பு என்று தான் சொல்ல வேண்டும், தனிச்சிறப்பு என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் முதல் முறையாக மகோற்சவம் காண்கின்ற இந்த ஆலயத்தில் சப்பர திருவிழாவில் இணைந்திருக்கக்கூடிய மக்களுடைய தொகை மிக அதிகம். அதே மாதிரியாக ஒவ்வொரு திருவிழாவிலேயும் இங்கே மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகத்தான் இருந்தது. ஏனென்றால் கலை கலாச்சார நிகழ்வுகள் அதோடு அம்பாள் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விதங்கள், அந்த காட்சியை காண்பதற்கே அடியவர்கள் இந்த ஆலயத்தை தேடி வருவார்கள். அதோடு அம்பாள் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த அதீத நம்பிக்கை, எதை கேட்டாலும் செய்து தரக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த அம்பாள் மீது கொண்டிருக்கக்கூடிய பக்தியினுடைய வெளிப்பாடு நிறைந்த அடியவர்களை இந்த ஆலய சூழலில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த காட்சியை நான் கண்ணூடாக பார்க்குறேன் என்றபடியால் அந்த விஷயத்தை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அப்படியாக மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சப்பரத்தில் இப்பொழுது அம்பாள் அமர்ந்திருக்கிறாள். இங்கே என்ன விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய அளவிலான ஒரு மடை போட்டிருந்தார்களானே, அந்த மடையில் வைக்கப்பட்ட அந்த உணவு பண்டங்கள் பழங்கள் அனைத்துமே பகிர்ந்து மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. தனித்தனியாக ஒரு பைகளில் போட்டு அதை மக்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த ஆண்டு பங்குனி உத்தர பெருவிழாவில் உலகம் போட்ட ஊர் போட்ட மகா கும்பாபிஷேக பெருவிழா இனிதாகவே நடைபெற்று பக்தி பூர்வமாக அன்னையினுடைய வருகையை உலகெங்கும் பிரகாசிக்கின்ற வான வேடிக்கைகளோடு அன்னை அழகிய மின்சார தீபங்கள் அலங்கரிக்கப்பட்ட அந்த முத்து சப்பரத்திலே இனிதாக பவனி ஆரம்பமாகிறது. அப்படியாக அம்பாள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சப்பரம் மெதுவாக அசைய ஆரம்பித்திருக்குது. இங்கே வான வேடிக்கைகள் தொடர்ச்சியாக வானத்தில் அந்த பிரகாசத்தை காட்டி கொண்டிருக்குது. மகிழ்ச்சியான ஒரு சூழலாக பக்தி மனம் கமலக்கூடிய அந்த இடமாக இந்த இடம் மாற்றம் பெறுகிறது. இந்த சாவகச்சேரி வாரிவனம் பகுதி முழுவதுமே செழிப்புற்று இந்த மகோற்சவ காலங்களில் அம்பாளுடைய வருகையை காத்திருக்காங்க. பாருங்கள், அழகாக அங்கே அம்பாள் செல்லக்கூடிய அந்த காட்சி, ஒரு அழகிய அம்பாளுக்கே உரித்தானதாக அந்த வடிவத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சப்பரம் மிகச்சிறப்பாக அம்பாளும் அங்கே அந்த சாத்துப்படியும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக காட்சி தர்றாங்க. அப்படியாக இப்பொழுது இங்கே ஒரு பெரிய தேசம், அதாவது ஆலயத்திலிருந்து ஆரம்பமாகி சுற்றி பின்னர் ஏனையின் வீதிக்கு ஏறி சாவகச்சேரி யாழ்ப்பாணம் அந்த வீதிக்கு ஏறி அந்த வீதியால் வந்து மீளவும் உள்ளுக்குள்ளே வந்து ஆலயத்துக்கு வரணும். அப்படியான ஒரு பெரிய தூரத்தை கொண்டதாக இருக்கும். நிறைந்த அடியவர்கள் சூழ இப்பொழுது இங்கே காவடி ஆட்டம் எல்லாம் நிகழ சிறப்பாக அம்பாள் அசைய ஆரம்பித்திருக்கிறார். அப்படியாக நீண்டகால ஒரு காத்திருப்பு இன்றைக்கு நிறைவேறக்கூட அந்த நிறைவேறுகின்ற அந்த சந்தோஷத்தில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே வீடுகளுக்கு முன்னால் அம்பாளை வரவேற்கும் முகமாக நிறைகுடங்கள் வைக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகள் என
பக்திமயமாக மாறி இருக்கக்கூடிய இந்த திருவீதியில் அமைய பெற்றிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து கண்ணூடாக பார்க்குறோம். அநேகமான வீடுகளில் கிட்டத்தட்ட 190% வீடுகளுக்கு முன்னால் வந்து நிறைகுடங்கள் வைக்கப்பட்டு அம்பாளினுடைய அந்த வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்குறோம். அப்படியாக இப்பொழுது நாங்கள் ஏனையின் வீதி, அந்த பிரதானமான வீதிக்கு வந்துட்டோம். அம்பாளினுடைய சப்பரமும் அங்கே மெதுவாக அசைந்து வந்து அங்கே திருவீதிக்கு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறோம். தொடர்ச்சியாக வானவேடிக்கைகள், அதே மாதிரியாக மயிலாட்டம், அதே மாதிரியாக அங்கே பெரிய உருவங்களில் வந்திருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், சிங்கம் போன்றவை, அப்படியாக சிறப்பாக காவடியாட்டம் என மிகச்சிறப்பாக ஈழத்தின் புகழ்பூத்த தமிழ்நாசுர வித்துவான்களினுடைய நாதசுர இசை முழங்க அம்பாள் முதல் முறையாக சப்பரத்தில் ஏறி இந்த வீதியில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நிறைந்த அடியவர்கள் வந்திருக்கிறார்கள். வந்து இந்த அம்பாளுடைய காட்சியை பார்க்கிறார்கள். எங்கே இருந்து இவ்வளவு பேர் வந்தார்கள் என்று பார்க்கக்கூடிய அளவில் நிறைந்தவர்கள் இந்த சூழலில் திரண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், பாருங்கள் எவ்வளவு நீளமான ஒரு வரிசையில் வந்து இந்த மக்களுடைய எண்ணிக்கை. அதே சமயம் இங்கே போலீஸார் பாதுகாப்பு கடமையிலும் அதே மாதிரியாக இந்த போக்குவரத்து சீர் செய்யக்கூடிய அந்த வேலையில் ஈடுபட்டிருக்கிறோம். அம்பாளுடைய சப்பரம் இந்த வீதிக்கு வந்ததுமே இன்னும் பிரகாசமான எழில் கொஞ்சக்கூடிய அழகில் நாங்கள் பார்க்குறோம். இப்போ இதில் காவடி ஆடிக்கொண்டிருக்கக்கூடியவர் இன்றைய திருவிழா உபயகாரருடைய மகன். லண்டனில் இருந்து தம்பி வந்திருக்கிறான். ஆனாலும் இங்கே பாரம்பரிய முறையில் எப்படி காவடி ஆடினமோ அதே மாதிரி அவன் காவடி ஆடுறான். எனக்கு பார்க்கல உண்மையாகவே வியப்பாக இருந்தது. அவன் ஆரம்பத்தில் இருந்து அங்கே ஆரம்பித்த இடத்துல இருந்து ஆடிக்கொண்டு வந்தவன் மிகச்சிறப்பாக அவனுடைய அந்த காவடி ஆட்டம் இருக்குது. அப்படியாக இப்பொழுது எங்களோட அம்பாளினுடைய ஒரு தீவிர பக்தர்கள் அடியவர்களும் அதோட இன்றைய நாளினுடைய உபயகாரர்களாக இருக்கக்கூடியவர்களுடன் நாங்கள் கதைக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. இந்த திருவிழாவினுடைய உபயோகாரர்கள் இப்போ நிற்கிறோம். ஒரு பிரம்மாண்டமான திருவிழா. பிரம்மாண்டமான சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த வருடம் தான் மகோற்சவம் ஆரம்பமானது. அந்த மகோற்சவத்தில் இன்றைக்கு சப்பர திருவிழா. பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து ஒரு கோலாகலமாக இந்த விழா நடந்து கொண்டிருக்குது. சொல்லுங்கள், எங்களுக்கு இந்த வாரிவனம் முத்துமாரி அம்மன் தொடர்பாக இன்றைய திருவிழா இது இந்த ஜிஎல் தர்சனுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்க அனைத்து அடியவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு சாவச்சேரி பாரதிவனம் முத்துமாரி அம்மன் உடைய சப்பர திருவிழாவுக்கு உங்களை எல்லோரையும் வருக என்று அழைத்துக் கொள்கின்றோம். அதே மாதிரி இது ஒரு புராதனமான ஒரு கோயில். கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கும் மேற்பட்ட மிக பழமையான புராதனமான ஒரு கோயில். இன்று சப்பர திருவிழா வெகு விமரிசையாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் எங்களுக்கு அம்பிகையினுடைய கடாட்சம் கிடைத்திருக்கிறது. அதை செய்தக்கூடிய பங்கை வந்து அவள் எங்களுக்கு தந்திருக்கிறாள். அதை மட்டும் அல்லாமல் அவளுடைய அருள் ஆசியோடு நாங்கள் என்னதான் நாங்கள் நினைத்தாலும் அதை எல்லாத்தையும் அமைத்து தருபவள் அம்பிகை. கேட்டதை நினைத்து தருபவள் அம்பிகை. நீங்கள் கேட்ட உடனேயே கிடைக்கிறது. நீங்கள் என்னத்தை கேட்டாலும் உங்களுக்கு கூட ரெடியாக கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது என்று நாங்கள் என்ன வச்சு கொண்டு தான் நான் சொல்கிறேன். ஸோ சாவகச்சேரிக்கு வாருங்கள். பாரிவனம் முத்துமாரி அம்பிகை மிக மிக புதுமையானவள். இன்று முதலாவது மகோற்சவம் அன்று வீறு கொண்டு வீதியுலா வந்து கொண்டிருக்கின்றார். நிறைய அடியவர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லாமே அம்பிகையுடைய கடாட்சம்தான். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். வணக்கம். நல்லம்.
இன்றைய திருவிழா ஒரு உண்மையிலேயே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திருவிழா. இந்த திருவிழா வந்து உண்மையிலேயே ஒரு தென்மராட்சி மக்களுக்கு ஒரு பாரம்பரிய நிகழ்வு தான். ஏனென்று கேட்டால் பல்லாண்டு காலமாக இந்த கோயிலை ஒரு மகோற்சவத்தை உருவாக்கி இந்த திருவிழாவை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி பெரிய மனதில் ஒரு அவா இருந்தது. அந்த வகையில் எங்களுடைய இந்த வாரிவனம் முத்துமாரி அம்மன் ஒரு புது பொலிவோட பெரிய ஒரு எழுச்சி பூர்வமான ஒரு மகோற்சவத்தை ஆரம்பித்து இன்றைக்கு சப்பர திருவிழா, நாளைக்கு தேர். அந்த வகையில் உண்மையிலேயே அவாண்ட ஒரு இந்த அருள் காட்சியானது எங்களோட தென்மராட்சி மக்களுக்கும் சாவகச்சேரி முத்துமாரி அம்மன் இந்த அயல் அடியார்களுக்கும் ஒரு பெரிய ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும். உங்களுக்கு நான் ஒன்று விஷயத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். என்னென்று கேட்டால் இப்போ இல்லை, குறைஞ்சது ஒரு 30-40 வருஷத்துக்கு மேல் அவன் தோற்றம் ஒரு பின்னால் ஒரு புளிய மரத்துக்குள்ளேயும் ஒரு வேப்ப மரத்துக்குள்ளேயும் பெரிய புத்தோடு இருந்தது. அதே மாதிரி முன்பக்கம் கோயிலில் முன் வாசலில் பெரிய ஒரு விருட்சம் ஒரு புன்னமரம் இருந்தது. அந்த புன்னமரத்தில் உண்மையிலேயே ஒரு ராஜநாகம் இருந்தது. அதே மாதிரி அந்த பின்னுக்கு வேம்புக்கும் அந்த பின்னுக்கு இருக்கிற புளிக்கும் இடையில் பெரிய புத்துக்குள்ளே பெண்ணாகங்கள் எல்லாம் இருந்தது. நாங்கள் கண்ணூடாக இந்த கோயிலை சின்ன வயசில் பராமரிக்க வந்து உண்மையிலே அதுகளையெல்லாம் கண்டு இந்த அம்மன் வளர்ச்சி இப்படி இருக்குமென்றதை நாங்கள் எதிர்பார்க்கல. உண்மையில் அந்த ஒரு வளர்ச்சியை எங்களுக்கு உருவாக்கி தந்த வைத்திலிங்கம் சிவராசு அவர்களுக்கு உண்மையிலே நாங்கள் நன்றி சொல்லணும். புது பொலிவோட எங்களோட கோயிலை இப்படி அமைச்சு தந்து மகோற்சவத்தை உருவாக்கிய அவருக்கு உண்மையிலே வாழ்த்துக்களும் நன்றியும் கூறிக்கொண்டு, இந்த கோயில் இந்த தென்மராட்சியில் இப்படி ஒரு மகோற்சவத்தை சிறப்புமிக்க ஒரு திருவிழாவை அம்மன் தான் வெளியில் வரணும், அந்த அடியவர்களுக்கு முழு தன்னுடைய ஆசையையும் ஆசீர்வாதத்தையும் அருளையும் கொடுக்க வேண்டும் என்று தான் அவள் வெளிவீதி இவ்வளவு கோலாகலமான முறையில் வந்திருக்கிறா. இந்த திருவிழாவை எங்களுக்கு சிறப்பித்து செய்கிறதுக்கு அந்த அம்மன் நல்ல வழியாக காட்டியிருக்கிறா. அதே மாதிரி இனி அடுத்தடுத்த வருடங்களும் இதை விட சிறப்பாக செய்வோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையிலேயே இந்த அம்மன் புதுமை ஒவ்வொருவரும் அந்த கோயிலுக்கு வந்து அந்த அம்மனோட நேர தங்களோட குறையை சொல்லி அந்த அந்த அருளை அவதான் பெற வேணும். நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு நடந்தது, நாங்கள் எப்படி இருந்தோம், நாங்கள் இப்போ எப்படி இருக்கிறோம்ன்றது உண்மையிலேயே அது அம்மன் அருள் தான். இன்றைக்கு நாங்கள் உயிரோட கதைச்சு கொண்டு இருக்கிறதுக்கும் அம்மன் அருள் தான். உண்மையிலேயே இந்த கடந்த கால தும்பியல் சம்பவங்களோட கணக்கை கடந்து வந்த தென்மராட்சி மண், அந்த வகையில் உண்மையிலேயே நாங்கள் இந்த இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து போக வேண்டிய கட்டாயம் இருக்க கூட எங்களோட பாதுகாப்பு தேடி இந்த கோயிலுக்கு வந்து அந்த கோயில் வீதியில் இருக்க கூட எத்தனையோ செல்கள் விழுந்தது. அந்த இடங்கள்ல இருந்து கூட நாங்கள் உயிர் தப்பி பிழைச்சி நாங்கள் இன்றைக்கு இந்த தென்மராட்சி மண்ணில் உங்களுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு பேட்டி அளிக்கிறோம்டா. எங்களோட வாரிவனம் முத்துமாரி அம்மன் தான் ஒரு காரணம், முக்கியமான காரணம். அவையிலே அவன் தந்த இந்த அடியார்களை பல புலம்பெயர்ந்த நாடுகளிலும் இந்த ஈழத்து மண்ணில் பல இடங்களிலும் தன்னுடைய அடியவர்களை வளர்த்து விட்டுருக்கிறா. அவேண்ட ஒரு அவேண்ட ஒரு உண்மையிலேயே அவேண்ட ஒரு என்னென்று சொல்கிறேன்னு சொன்னால் அவேண்ட ஒரு நல்ல முன்னேற்றம். தாங்களும் முன்னேறி இந்த அம்மனை இன்னும் வந்து தரிசித்து அவளோட நேரம் தங்களோட குறைகளை சொல்லி மீண்டும் அவன் அருளை பெருவினம். அவைக்கு தெரியும், அம்மனோட சேர்ந்தவைக்கு எல்லாருக்குமே தெரியும் அவன் அருளும் அவன் இந்த என்னென்னு சொல்கிற அவன் கருணை எப்படி இருக்குமாண்டு நாங்கள் கேட்ட உடனே இறங்கி வந்து செய்கிற ஒரு தாயாக நாங்கள் பார்க்குறோம். அந்த வகையில் உண்மையிலேயே இந்த தென்மராட்சி மண்ணுக்கு எங்கள் வாரிவனம் முத்துமாரி அம்மன் இந்த மகோற்சவத்தை உண்மையிலேயே வெளியில் வெளி வீதி வருவான்றது எனக்கே உண்மையில் ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. உண்மையிலேயே நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கல. மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஆலயத்தை உண்மையிலே தனியொரு மனிதனாக சிறிய பெரும் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் உருவாக்கி தந்த வைத்திலிங்கம் சிவராஜா அவர்களுடைய ஒரு முழுமூச்சான செயல்பாடு அளப்பெரியது. அதை நாங்கள் கண்ணுடா பார்க்கவும் முடியும், உங்களுக்கும் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது மறைக்கவும் முடியாத உண்மை. அந்த வகையில் அவற்ற குடும்பத்துக்கு நல்லா மென்மேலும் அவற்ற குடும்பம் வளர வாழ்த்து சொல்லி இந்த தென்மராட்சி அடியார்கள் அனைவரும் நாளைக்கு திருவிழா, அந்த திருவிழாவுக்கு எல்லாரும் வந்து ஊர் கூடி தேர் இழுப்போம் என்று ஒரு பழமொழி இருக்குது.
உண்மையிலே ஊரவர் அனைவரும் வந்து இந்த ஒன்றிணைந்து எங்களுடைய வாரிவன முத்துமாரி அம்மனுடைய இந்த தேரை தங்களுடைய இருகரங்களால் பற்றி ஆண் பெண் வேறுபாடின்றி அந்த தேரை இருகை பற்றி அந்த அம்மனின் தேரை சிறந்த முறையில் அவாவ வெளிவீதி வந்து அவாவ உள்ளுக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஏனென்றா அம்மன் எங்களுக்கு இவ்வளவு அருள தாரவாக அவாவுன்ற ஒரு மகோற்சவம் உருவாகி ஊர் கூடி தேரிழுத்து அந்த தேரின்ற ஒரு ஒரு என்ன சொல்கிற காத்தல் அழித்தல் அருளுதல் என்ற பல நோக்கத்தோடு தான் அந்த தேர் வெளியில் வருது ஒவ்வொரு இடங்களிலும். அந்த வகையில் அவன் அருளம் மென்மேலும் பெற்று நாங்கள் பல்லாண்டு வாழ அவன் ஆசி எங்களுக்கு இருக்கும். ஏனென்றால் அவன் பிள்ளைகள் நாங்கள். அந்த வகையில் நாங்கள் அவா பற்றி பெருமையாக கூறுறதுக்கு இன்னும் நிறைய வசனம் இருக்குது. ஆனால் உண்மையிலே நேரங்களோ காலங்களோ எங்களுக்கு டைமும் போய்கொண்டிருக்கு, பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல நீங்கள் வந்து எங்களை பேடி கண்டு உண்மையிலே இந்த திருவிழாவை சிறப்பித்ததுக்காண்டி நன்றி கூறி இந்த காளியம்மன் உண்மையிலே அந்த காளியம்மன் ஒரு வந்தது தென்மராட்சி மக்களுக்கு ஒரு அதுவும் சாவச்சேரி சிவங்குலடி எங்களோட வாரிவன முத்துமாரி அம்மன் கோயிலை சேர்ந்த அனைத்து பக்தர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம். அதாவது வரப்பிரசாதம்ன்றதை விட ஒரு அருள் காட்சி எங்கேயும் கிடையாது. அதுவும் வடபத்திரகாளி, வடக்கு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பத்திரகாளி, வடபத்திரகாளி என்று சொல்லலாம். வடக்கு நோக்கி சங்கு சக்கரம். இவ அந்த அகோர காளி இல்லை, சாந்தமான காளி, செல்வக்காளி, நன்மையான காளி. அவன் ஒரு அருள் வந்து உண்மையிலேயே அந்த காளின்ற மகிமை ஒரு நிமிஷம். அந்த காளின்ற மகிமை என்னென்று கேட்டால் கேட்டோன்னே கேட்ட வரத்தை கேட்ட நிமிஷமே நாங்கள் பார்த்து கண்ணை பார்த்து கேட்டால் சிரித்து கொண்டு தரக்கூடிய ஒரு பத்திரகாளி. அவன் வழிபாட்டை எண்ணி நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்கு முதல் வந்து எங்களோட இந்த கோயில் கும்பாபிஷேகம் இடம்பெற்று மண்டலாபிஷேகம் நடைபெற்ற போது அம்மன் காளியை வந்து பார்த்தேன். நான் பார்க்க எனக்கு ஒரு மடை போடணுமெண்டு இவரோடும் கதைச்சி எங்களுடைய கோயில் சிவராசா அவரோடும் கதைச்சோன்னா அவர் ஓகே அது பத்திராளி போடுவோம்னு சொல்லி அவ எங்களை குளிர பண்ணி இருக்கிற எங்களோட பத்திரகாளி அம்மன் இந்த ஒரு செயல்பாடு வந்து ஒரு அளப்பெரியது. அவன் அந்த மடை வந்து உண்மையிலே சிறப்பித்து செய்ததுக்கு வந்து அவன் அருள் கடாட்சம் ஊர் மக்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கும். இந்த மடையானது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மடை. அந்த அம்மன் மனங்குளிர்ந்தால் எங்களோட வாழ்வும் பெரிய அளவில் குளிரும், பெரிய அளவில் வளரும், பெரிய அளவில் பாசம் பிணைப்புகளோடு நாங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ அவள் வழிவகுத்து தருவான்னு கூறி இந்த மெக்க வந்து நான் சுமன் அருண்குமார் அவருடைய கையளிக்கிறேன். ஆமாம், அவர் சொன்னது போலத்தான் வடபத்திரகாளி வடக்கு நோக்கி இருக்கின்றாள். லட்சுமி கடாட்சம், சங்கு சக்கரம், உக்கிரமானவள் அல்ல, அன்பு தாயாக அரவணைக்கின்ற தாயாக அங்கே இருக்கின்றாள். முத்துமாரி அம்மனும் அங்கே அவாவை எதிர்நோக்கிய வண்ணம் வடக்கு நோக்கி இருக்கின்றால். 9 அடியிலே இன்றைக்கு இலங்கை திருநாட்டிலே வந்து எங்கும் இல்லாத அளவுக்கு ஒரு சாந்தமான அன்னையாக, கருணை பொங்கும் அன்னையாக இருக்கின்றார். கேட்ட உடனே, அதாவது ஒன் டே சர்வீஸ் என்று சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு அமைப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இது நான் என்ன வைத்து கொண்டு தான் சொல்லுகின்றேன். ஆகவே இந்த பெரிய ஒரு ஆலயத்தையும் இந்த பெரிய ஒரு காளி இந்த பெரிய ஒரு விஷயத்தை வந்து அமைத்து தந்த வைத்திலிங்கம் சிவராசா அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் வந்து நீண்ட காலம் ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும். முதல் மக உற்சவம் சப்பர திருவிழா வெகு விமரிசையாக நடந்து கொண்டிருக்கிறது. காளியம்மனை வந்து அந்த அளவுக்கு வந்து சாத்துப்படியிலேருந்து எல்லாமே எல்லாரையும் பார்க்க இதை நேரடியாக நாங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது. சிரித்த முகத்தோடு காட்சி தருகின்றார். மிகப்பெரிய மடையில் பாரம்பரிய விளையாட்டுகள், அதாவது வந்து காவடி, மற்றது மயிலாட்டம், எல்லாமே சகல விதமான வான வேடிக்கைகள் எல்லாமே அம்பாளுடைய கருணையினாலே எல்லாமே கைகூடி வந்திருக்கிறது. மிக பெருந்திரளான அடியவர்கள் இங்கே கூடியிருக்கின்றார்கள். இனிவரும் காலங்களில் இன்னும் மிக மிக பெரிய திருவிழாக்களாக அமையும் என்று சொல்வதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகவே எல்லோரும் பாருங்கள், சேர்ந்து வடம் பிடிப்போம். நாளை தேர் திருவிழா. இதை பார்த்து கொண்டிருக்க அடியவர்கள் ஒரு முறையேனும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இலங்கைக்கு வருவராக, வெளிநாட்டில் இருக்கிறவர்களாக இருந்தால், இலங்கை வருவராக இருந்தால் சாவகச்சேரி நகரத்துக்கு வருகின்ற பொழுது வந்து பாருங்கள். அம்பிகை அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். அப்படியாக அம்பாளுடைய மிக அற்புதமான பல்வேறு விஷயங்களை வந்து சொல்லியிருந்துச்சுன்னா எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கே சில விஷயங்களில் வந்து புல்லரித்தது, மெய் சிலிர்த்தது. அப்படியாக
ஒரு அம்பாளினுடைய தீவிர அடியவர்களாக பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் சொன்ன மாதிரியே இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி இருக்கக்கூடியவர் வைத்தியலிங்கம் சிவாண்ணான்னு சொல்லக்கூடியவர். அவர்தான் பல்வேறுபட்ட விஷயங்களை இங்கே முன்னின்று செஞ்சு இந்த அம்பாளினுடைய வளர்ச்சிக்கு அம்பாள் யாரை வைத்து என்னத்தை செய்யணும் என்ற அந்த விஷயத்தை அவர் ஊடாக செஞ்சு கொண்டிருக்கிறார்ன்றதை நான் கண்ணூடாக பார்க்குறேன். அப்படியாக இந்த திருவிழாவினுடைய அதி உச்சமான இன்னொரு சிறப்பான விஷயம் இப்பொழுது இங்கே அரங்குகிறது. ஈழத்தின் புகழ்பூத்த தவில் நாதஸ்வர வித்துவான்கள் இங்கே அணிவகுத்து வர, குறிப்பாக ஈழநல்லூர் பாலமுருகன் அவர்கள் கூட இந்த இடத்துல இறுதியாக இந்த இசை சங்கமம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த இடத்துல இணைந்திருக்கக்கூடிய அந்த காட்சியோட மிகச்சிறப்பாக இங்கே இந்த தவில் நாதஸ்வர கச்சேரி இடம்பெற்றிருந்தது. அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முதல் 2 பாடல்களை உங்களுக்கு இந்த காணொலியோடு இணைக்கிறேன். மிக அருமையாக இருக்கும். அந்த பாடல்களை கேட்டுக்கொள்ளுங்க. ஒன்று அம்பாளுடைய பாடல், மற்றது ஒன்று பழமையான இடைக்கால அற்புதமான ஒரு தத்துவ பாடல். அப்படியாக அந்த பாடல்களையும் கேட்டுக்கொள்ளுங்க. இன்றைய நாளில் இந்த சப்பர திருவிழா காட்சியில் உங்களுக்கு பதிவேற்றிருக்கிற ஒரு வரலாற்று நிகழ்வு இது என்றபடியால் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த விஷயத்தை பலருக்கும் தெரிய வையுங்கள். அம்பாளினுடைய இந்த அருள் கடாட்சத்தை பலரும் பெற்றுக்கொள்ளணும். நேர அம்பாளை தரிசனம் செய்து அம்பாளுடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்க கேட்டுக்கொண்டு தொடர்ந்து நீங்கள் காணொலியை பாருங்கள். ஈழத்தினுடைய தலை சிறந்த நாதஸ்வர தமிழ் ஞாபகவான்கள் ஈழநல்லூர் பாலமுருகன் குழுவினர் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். வளமான கைதற்கு. ஆமாம் ஆமாம், மகிழ்ச்சி. மிகச் சிறப்பாக சப்பர திருவிழாவினுடைய உபயகாரர் அரிச்சோதி குடும்பத்தினர் UK சுமன் லண்டன் மாநகரினுடைய பிரபல கட்டடக்கலை வல்லுநர் UK சுமன் அவர்களோடு திருநெல்வேலி மாநகரத்தினுடைய தேனி களஞ்சியம், தேனி சூப்பர் மார்க்கெட், தேனி நிறுவனங்களுடைய முதல்வர் ஸ்ரீ மோகனராஜ் அவர்கள் சங்கல்பம் செய்து சப்பர திருவிழாவை உபயமாக ஏற்றுக்கொள்ள இந்த அழகான அரங்கத்திலே தேசத்தினுடைய நாதஸ்வர இளவல்கள், நாதஸ்வர சக்கரவர்த்தியோடு எங்களுடைய நாதஸ்வர காண வித்துவான் தவில் மாமேதைகள், தவில்